புதுச்சேரியில் விஜய் தவக தலைவர் விஜய் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுடைய தவக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக கடந்த 5ஆம் தேதி நாளை 22 இடங்களில் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கோரப்பட்டது. தொடர்ந்து தலைவர்கள் வருவதால் முந்தைய நாளான இன்று விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதில் விஜய் 4 இடங்களில் மட்டும் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வரும் விஜய் கொக்கு பார்க் மற்றும் வெங்கட சுப்பரெட்டியார் சிலை சதுர்க்கம், தவளக்குப்பம் சந்திப்பு, வில்லியனூர் கூடப்பாக்கம் சந்திப்பு ஆகிய 4 இடங்களில் மட்டும் வேனில் இருந்தபடி பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி அளித்தது. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4வது இடமான வில்லியனூர் கூடப்பாக்கம் சந்திப்பு நீக்கப்பட்டு 3 இடங்களில் மட்டும் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டது. அதாவது காலை 10 மணிக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 11:37 அதாவது இதுவரைக்கும் பிரச்சார இடத்திற்கு விஜய் வரவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா புதுச்சேரி ஈசிஆர் வழியாக வந்த விஜய் கீழ்குத்துப்பட்டு என்ற இடத்தில் தனது காரில் இருந்து பிரச்சார வாகனத்தில் ஏறி பிரச்சாரம் ரோட் ஷோ மாதிரியாக ரோட் ஷோ கையசைத்தபடி வருகிறார். ஆங்காங்கே இருக்க தொண்டர்கள் அவர்களை விஜய் பார்த்து ரசிகர்கள் ஆங்காங்கே கூடியதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இரு வழிகள் ஒரு வழி பாதையும் இரு வழி பாதையும் அந்த சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி மக்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தபடி இருக்கின்றன. ஆனால் இந்த நேரம் வரை புதுச்சேரியில் 3 இடங்களில் தான் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வழங்குவார். ஆனால் இதுவரை 10 மணிக்கு வர வேண்டிய இடத்திற்கு 11:40 வரைக்கும் இதுவரைக்கும் வரவில்லை. விஜய் இதுவரை தற்போது புதுச்சேரி எல்லைக்கு வந்துவிட்டார். ஆனால் இது பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு வரவில்லை. ஆனால் மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காலை 8 மணி முதல் மக்கள் விஜய் பார்ப்பதற்காக காத்திருக்கின்றனர். ஆனால் இதுவரைக்கும் விஜய் இந்த இடத்திற்கு வரவில்லை. இங்க ஒரு வெயில் அதிகமாக இருப்பதால் தண்ணீர் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டாலும் ஒரு சில சோர்வடைந்து மயக்க நிலை அடைகின்றனர். அவர்கள் ஆம்புலன்ஸுக்கு எடுத்து சென்று அவருக்கு உதவி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் விஜய் பிரச்சார மேடைக்கான வரவில்லை. ஆனால் இன்னும் 2 இடங்களில் வெங்கட சுப்பரையா சதுர்க்கம் மற்றும் தவளக்குப்பம் பகுதியில் செல்வாரா செல்ல மாட்டாரா என்று தெரியவில்லை. ஆனால் இதுவரைக்கும் பிரச்சார மேடைக்கு விஜய் வரவில்லை. ஆனால் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை. பிரச்சாரம் செய்ய இடத்திற்கு மட்டும் நீங்க வேனில் ஏறி பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் மற்றபடி உங்களுக்கு வேனில் ஏறி பிரச்சாரம் செய்ய அனுமதி என்று 11 கட்டளைகள் புதுச்சேரி காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டாலும் ஆனால் இதுவரைக்கும் அவர் வேனில் ஏறி தான் தற்பொழுது புதுச்சேரி உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் புதுச்சேரி காவல்துறை இது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் தெரியவில்லை. ஆனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் விஜய் காண்பதற்காக அங்காங்கே மக்கள் கோடி அதிகமாக கூடுவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இங்க பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் இங்க புதுச்சேரி அந்த பிரச்சார இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளது. ராதிகா.